ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல். ரொம்ப நாளைக்கு பிறகான வீடியோ. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், அப்புறம் நாத்தனார் வளகாப்பு, பசங்களோட லீவு அப்படி இப்படின்னு நாள் ஓடிடுச்சு 2 வாரமாக. இன்றைக்கி தான் திரும்ப வீடியோ போட முடிஞ்சுச்சு. அதனால் கிடைச்ச கேப்பில் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து நம்ம டிஜி கோல்டில் வாங்கின அந்த வீடியோ போட்டதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் நிறைய கேள்விகள் இருந்தது. எனக்குமே வந்து ஒருவேளை நமக்கு அதில் கிளியராக சொல்லலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் டிஜி கோல்டு ஓப்பன் பண்ணி அதில் சேவ் பண்ணிட்டு இருந்தப்பவே வந்து எப்படி சேவ் பண்ணுறது, இல்லை நான் எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அதில் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனால தான் நான் அதில் மென்ஷன் பண்ணல. எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ எதுவுமே இது பண்ணாமல் வெறும் பில்லை மட்டும் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுதான் வந்து நான் அதில் அதை காட்டாததுக்கான காரணம். முன்னாடியே காமிச்சாச்சு. சரி, தேவையில்லாமல் எதுக்காக திரும்பியும் அதைய சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொல்லலை. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நம்மளுக்கு எப்படி வந்து வேஸ்டேஜ் நம்ம இப்போ முடிஞ்சு உடனே எடுத்தால் வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் எப்படி போடுறாங்க, இல்லை கொஞ்ச நாள் கழிச்சா மாறுமா, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, உங்களுக்கு நம்ம கோல்டு சேர்க்குற இது மட்டும்தான் வந்து அன்னைக்கு ரேட்டு படி சேர்த்துட்டு இருப்பாங்க. நம்ம எடுக்கும் இது நம்மளுக்கு எடுக்கிற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதை பொறுத்து அன்னைக்கு உண்டான ரேட்டை வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே நம்மளுக்கு போடுறாங்க. அதனால நீங்க எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துருக்கிறீங்களோ, என்னைக்கு எடுக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியும் அந்த மேக்கிங் சார்ஜும் வந்து வரும். அதே மாதிரி தங்கமயில்ல வந்து அவங்களோட சர்வீஸ் சரியில்லை அப்படின்ற மாதிரியும் நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. நான் வந்து போன பிரான்ச்சில் நல்லா இருந்தது. அதே தான் நான் அவங்களுக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். நான் போன பிரான்ச்சில் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட நம்மளுக்கு அவங்க காமிச்சதாகட்டும், அவங்க பேசுனது, நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே வந்து எனக்கு நல்லா தான் இருந்தது. அதனால் எனக்கு பெருசாக தெரியல. 2வது நான் நகையும் எடுக்கலை அப்படின்றதுனால நான் காயின் மட்டும்தான் அதில் வாங்கியிருந்தேன். அதனால எனக்கு ஒரு சீக்கிரமே வேலை முடிஞ்சிருச்சு. நான் காயின் வாங்கிட்டு வந்துட்டே இருந்துட்டேன். அதனால எனக்கு அவங்க நகை எடுத்து காட்டுறது, ஆனால் கேட்டாங்க, நகை எடுத்து காட்டுறோம், நீங்கள் பார்க்குறீங்களா, பரவாயில்ல பாருங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு டைமும் ரொம்ப சுகராக இருந்ததுனால நான் கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்றதுனால நான் வந்து பார்க்கல. இல்லை, எனக்கு காயின் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்களோட நம்மளை கவனிச்சுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி அங்கே வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகம்தாங்க. ஸ்டார்டிங்கே வந்து 12லேருந்து 16 அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை 12 16 ஆனால் அதிகமாக தான் இருந்தது. மற்ற இடத்துல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் 8%லேருந்து 6%லேருந்தே கூட நம்மளுக்கு வேஸ்டேஜ் இருக்கும். ஆனால் அவங்க ஸ்டார்டிங்கே வந்து 12 16 தான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். அதனால் வேஸ்டேஜ் கண்டிப்பாக அங்கே அதிகமாக தாங்க இருக்குது. நீங்கள் நான் இதை சேர்த்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காயினாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வேஸ்டேஜ் அதிகம் கொடுத்து நீங்கள் ஒரு சின்ன நகையாக எடுத்துகிட்டு திருப்பியும் அதை மாற்றும் போது உங்களுக்கு வேஸ்ட்டாக செலவு தான் அதிகமாகும். நீங்கள் காயினாக சேர்க்குறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எடுக்கும்போது வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட் வந்து மீதியாகும். இல்லை பேசி கம்மி பண்ண முடிஞ்சுன்னா ஓகே தான். அடுத்தது வந்து இந்த இது ஸ்கீமை நான் ஏன் வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம். நம்மளால் 100 ரூபாய் கையில் வச்சுட்டு 100 ரூபாய்க்கு போய் நகை வாங்க முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த 100 ரூபாய்க்கு நம்மளால் ஒரு ஃபோனில் ஒரு ஆப்பை வச்சு நகை வாங்கிக்க முடியுது அப்படின்னா இது பெஸ்ட்டு ஸ்கீம் தான். இது நான் தங்கமயில்னு சொல்லலை. ஸ்ரீகுமரனில் இருக்குது, அப்புறம் போத்தீஸில் இருக்குது. இந்த மாதிரி இப்போ 2 3 கடைகளில் வந்து நம்மளுக்கு இந்த டிஜி கோல்டு ஆப்பு கொண்டு வந்துட்டாங்க. நான் ஏன் தங்கமயிலில் போட்டேன்னா ஸ்டார்டிங்கில் அது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போவும் நான் தங்கமயிலில் தான் போட்டுட்ருக்குறேன். ஏன்னா வந்து நான் முன்னாடி போட்டேன், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்றதுனால வந்து நான் அதில் போட்டுட்ருக்குறேன். இப்போ நான் என் ஃபோனில் போடலை. நான் போட்டு எடுத்ததை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரே ஆர்வமாக அவங்களே வந்து பரவாயில்ல என்னோடதுலேயே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் போடுறதுனால நான் எந்தில் போடலை. நான் வெளியில் மட்டும் நகை சீட்டு கட்டிகிட்ருக்குறேன். இப்போ என்னென்னா நான் வந்து மற்ற சரி வேறு ஏதாவது போத்தீஸ்லேயோ இல்லை வந்து இந்த மற்றதில் போடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா எனக்கு வந்து அதில் இருந்த அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஒரு நாள் ரேட்டு மாறுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரேட்டு மாறுது அந்த அன்னைக்கு அந்த ஆப்பில் அந்த டைமுக்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஓகே தான். அதில் வந்து அந்த ரேட் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம பணம் கட்டினா நம்ம நகை ஆட் ஆகுது பார்த்தீங்களா, அதுவும் வந்து சீக்கிரம் அப்டேட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் படித்தேன்.
அதனோட ரிவ்யூ அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லாதனால நான் அதில் இன்னும் போடலை. அதில் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சரி அதில் கூட போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ரெண்டாவது எனக்கு லோக்கல்லையே இப்போ டிஜிகோல்டில் அவங்க ரொம்ப 10 ரூபாயிலிருந்து போடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி லோக்கல் ஷாப்லேயே அவங்க பண்ணி கொடுத்ததுனால சரி அங்கேயும் பார்த்துட்டு அப்புறம் எது பெஸ்ட்டோ அது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கிறேன். இப்போ இந்த பில்லில் இது எப்படி 13,600 ரூபாய்க்கு உங்களுக்கு 2 கிராம் கிடைச்சிச்சு அப்படின்றது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அது எப்படின்னா உங்களுக்கு வெளியில அன்னைக்கு ரேட் என்ன அப்படின்றத விட நீங்க டிஜிகோல்டில் போடும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் எவ்வளோ அப்படின்றது ஒன்று இருக்கு. உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத வச்சு தான் வந்து உங்களோட கிராம் வந்து ஆட் ஆகும். உங்களுக்கு வந்து வெளியே இப்போ 8,600 8,500 விற்கிதுன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் ஒரு 8,200 8,100 தான் இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா மேலே தெரியும். நான் வேணா ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். அதில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு தான் உங்களுக்கான கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். அப்படி பார்க்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 6,000 சில்லற அப்படிதான் இருந்தது. நான் எடுக்கும்போது 7,940 ரூபா வந்துருச்சு. இப்போ எனக்கு ஆவரேஜ் ரேட்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லைங்களா? அந்த ஆவரேஜ் ரேட்டை வச்சு தான் எனக்கு வந்து இந்த 13,600 ரூபாய்க்கு எனக்கு கிடைச்சிச்சு. அதில் வந்து நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தும் போது 13,383 ரூபாய்க்கு எனக்கு அந்த 2 கிராம் காயின் கிடைச்சிச்சு. இதுவே நான் நேராக போய் எடுத்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிட்ட வந்திருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபாயிலேருந்து நம்ம சேமிக்க முடியுது அப்படிங்கும்போது இதை நீங்கள் தங்கமா இல்லைன்னு இல்லை, உங்களுக்கு எந்த நகைக்கடை ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கோ அதில் போட்டு சேமிங்க. சேமிக்கிறதுக்கான ஒரு படி தான். அட்லீஸ்ட் இதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரலாம் இல்லைங்களா? பரவாயில்ல நம்மளும் சேமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அப்படி யாராவது ஒருத்தவங்க சேமிச்சா அதுவும் சந்தோஷம்தான். அதுக்காக தாங்க நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை என்னன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.